நண்பா, இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படம் வந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த படத்தோட பிரச்சனைகள்லாம் வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்மளோட ஹச்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து 20ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகிறதா நேற்றுலேருந்து இந்த படத்தோட அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ்னாலும் நிறையா பேர் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகிரும்ன்ற அளவுக்கு உண்மை தகவமாக சொல்கிறாங்க. இந்த படத்தோட இப்போ சிச்சுவேஷன் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஜனவரி மாதம் பொங்கல் ஸ்பெஷலாக வந்து ரிலீஸ் பண்ணுற வேண்டியதாக இருந்தது, ஜனவரி 9ஆம் தேதி. ஆனால் அந்த டேட்டை வந்து சென்சார் தரப்புலேருந்து அவங்க சர்டிஃபிகேட் தராதனால வந்து டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து இங்கேருந்து உச்சநீதிமன்றம் போச்சு. உச்சநீதிமன்றத்துலேருந்து திருப்பி வந்து பெஞ்சுக்கு அனுப்பினாங்க. பெஞ்சிலேருந்து திருப்பி கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து நமக்கு கிடைச்ச அப்டேட் படி இந்த கேஸை வந்து நம்ம கேவிஎன் தரப்பில் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்புறதுக்காகவும் ஒத்துக்கிட்டு அந்த அன்கன்ட் அந்த வெர்ஷனை வந்து அனுப்பிச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அப்ளைவும் பண்ணிட்டாங்களாம். அவங்க வந்து அந்த சிபிஎஸ்சி தரப்புலேருந்து 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த சென்சார் பண்ணி தருவீங்கன்ற நம்புகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சென்சார் தரப்பில் இருந்தும் 60 நாள் உள்ள டிலேயை வந்து 30 நாளாக வந்து குறைச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டாங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டனால இந்த படத்தை வந்து உடனே வந்து திருப்பி வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த கமிட்டி வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த படத்தை வந்து திருப்பி ரிவைசிங் கமிட்டி வந்து பார்க்க போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த குற்றச்சாட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறையா வந்து அந்த ஆர்மியோட சின்னங்கள் அதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அது வந்து மேபி அது அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருந்தனால ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தரையும் வந்து இந்த கமிட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து அவங்க என்னென்ன குறையெல்லாம் சொன்னாங்களோ அந்த குறையெல்லாம் வந்து நோட் பண்ணி அந்த குறையெல்லாம் வந்து அவங்க வந்து திருப்பி வந்து ரிவைசிங் கமிட்டியில் எதெல்லாம் தூக்கணும்னு சொல்லி அவங்க வந்து பாயிண்ட் எழுதி அவங்கள்ட்ட கொடுக்க போகிறதாகவும் தெரியுது. மேபி வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டேக்குள்ளே இந்த படத்தை வந்து பார்த்து முடிச்சுருவாங்க. 12-13க்குள்ளே இந்த ரிவைசிங் கமிட்டிலேருந்து அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து அவங்க சொன்ன அந்த ரிப்போர்ட்டை வந்து கட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அப்படியே சர்டிஃபிகேட் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச அப்டேட் படி இந்த படம் வந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறதா ஓவர்சீஸ்லேருந்தும் நிறையா அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேவிஎன் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து அவங்க வந்து ஜனநாயகனை இறக்கிட்டு அடுத்த மாதம் வந்து 19ஆம் தேதி டாக்ஸிக்னு ஒரு படம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து படம் வச்சுருக்கனால கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதம் இந்த படத்தை கண்டிப்பாக இறக்கி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க. இதில் ஏற்கனவே கமிட்மெண்ட்ஸு அதே மாதிரி இந்த படத்தை வந்து தேட்டரில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஓடிடியில் பிளாட்ஃபார்மில் எல்லாத்துலேயும் வந்து அக்ரிமெண்ட் கொடுத்தனால இந்த படத்துக்கு வந்து கரெக்டான ரிலீஸ் டேட் வந்து இந்த டேட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் தரப்புலேருந்து அவங்க வந்து இதை டேக் ஓவர் பண்ணிட்டா இந்த படம் ரிலீஸ் ஆக ரொம்பவே வந்து சிக்கலாயிரும். அதனால் அவங்க முழு வீச்சாக வந்து இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி டார்கெட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? இந்த படம் வந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வந்து வந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.